இரண்டாவது ரகசியம், உன்னுடைய வாழ்க்கையில நீ உயர வேண்டுமானால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இரண்டாவது காரியம், you should know the timing of God. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உன்னை எப்போ உயர்த்த விரும்புகிறார், எந்த நேரத்துல நீ எதை செய்யணும்னு அவர் வழி நடத்துறார், அதை புரிஞ்சுக்கோ. தேவ சித்தம் மாத்திரம் போதாது, தேவனுடைய நேரம் என்னங்கிறதை நாம் அறியணும். தேவனுடைய வேலைக்காக நம்ம காத்திருக்கணும். கானா ஒரு கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைவுபட்ட உடனே மரியாள் வந்து இயேசுவின் இடத்துல சொல்றா, அவங்களுக்கு என்ன இல்ல, திராட்சரசம் இல்ல. இயேசு சொன்னா, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படின்னா அர்த்தம் என்ன? குறைவு இயேசுவுக்கு நல்லாவே தெரியும். அந்த வீட்டுல தேவை இருக்குன்னு இயேசுவுக்கு தெரியும். ஆனா ஒரு நேரம் என்று ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பைபிள் சொல்லுது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொரு சமயம் உண்டு, ஒவ்வொரு வேளை உண்டு. ஓ ஆத்திரம், ஓ அவசரம் தேவனை அவசரப்படுத்தாது. எந்த நேரத்துல எதை செய்யணும்னு சொல்லி அவர் அறிந்த சர்வ ஞானம் உள்ள தேவன். ஆனா என்ன நடந்துச்சு? ஏற்ற வேளை வந்த போது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அந்த வீட்டினுடைய குறைவை நிறைவாக்கினார். நீ உன் வாழ்க்கையில கூட நீ குறைவுகளோடு கை பிசைந்து நிற்கிற, யார் வீட்டு கதவை தட்டுவேன், யார் இடத்துல போய் நான் உதவி கேட்பேன், என்னுடைய இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு நன்மை செய்ய போகிறது யாரு, நீ தயங்கி நிற்கிறல்ல, உனக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, என்னுடைய நேரத்திற்காக காத்திரு, அவசரப்படாதே. விசுவாசிக்கிறவன் பதறான். நீ தேவன் மேல விசுவாசமா இருப்பது உண்மையானால் அவசரப்படாத, ஆத்திரப்படாத. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, பதறிய காரியம் சிதறி போயிடும். ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு. மனம் பதறி பேசிடாத. உன் உள்ளத்தினுடைய தேவை நிமித்தம் உன் வாயில வந்ததெல்லாம் உளறி கொன்றாத. கர்த்தர் எனக்கு நன்மை செய்வா, கர்த்தர் எனக்காக எழும்பி யுத்தம் செய்வா, அவர் நன்மையானதை தருவார், அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று ஜீவனுள்ள வார்த்தைகளை வாயில சொல்ல பழகு. Wait for the Lord and his time. தேவனுக்காக, அவருடைய வேலைக்காக காத்திரு மகனே, காத்திரு மகளே. தனக்காக காத்திருக்கிற ஜனங்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருங்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஏற்ற காலம் சொல்லி ஒன்னு ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஏற்ற நேரம் ஒன்னு அவன் வச்சிருக்கிறார். உன்னை உயர்த்துவதற்கு ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். உன்னை உயர்த்த அவர் மறக்கல. வேதத்துல எத்தனை இடத்துல வாசிக்கிறோம், எத்தனையோ பேர் மறந்தாங்க, ஆனா தேவன் அவங்களை மறக்கல. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார், கர்த்தர் மொர்தெகாயை நினைத்தருளினார். எத்தனையோ வேத வசனங்கள் இருக்குது. தன்னுடைய பக்தர்களை தேவன் ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. ஏற்ற நேரத்துல அவங்களுக்கு அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்புடையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40 வாசிக்கிறோம். ஏசாயா 30:18 சொல்லுது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் உங்களுக்காக காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுக்காக காத்திரு. எத்தனையோ மனுஷங்களுக்காக காத்திருந்தல்ல. பஸ் ஸ்டாண்டுக்கு போற, பஸ் வரலன்னா பஸ்ஸுக்காக காத்திருக்கிறல்ல, ஆட்டோமேனுக்காக காத்திருக்கிறல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக காத்திருக்கிறல்ல. ஆட்டோமேனுக்காக காத்திருக்கிற நீ, பஸ்ஸுக்காக காத்திருக்கிற நீ, ட்ரெயினுக்காக காத்திருக்கிற நீ, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற வல்லமை உள்ள தேவனுக்காக நீ ஏன் காத்திருக்க கூடாது? ஒருவேளை பஸ் கூட பிரேக் டவுன் ஆயிடும், ட்ரெயின் கூட டைமிங் மாறிடும். ஆனா தேவன் ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் செய்கிறவர். என் தேவன் ஒருபோதும் பிரேக் டவுன் ஆகவே மாட்டார். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, யார் யாருக்காகவோ காத்திருந்த, வழி மேல விழி வைத்து வருவாங்க 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 காத்திருந்து நீ ஏமாந்தது போறதா? நன்மைகள் வரும், இங்க இருந்து வரும், அங்க இருந்து வரும் சொல்லி உன் கண்களை ஏறெடுத்து பார்த்து உன் கண்கள் எல்லாம் பூத்து போனது உண்மை அல்லவா? இந்த நேரத்துல
ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், எனக்காக காத்திரு, என் வேலைக்காக காத்திரு, உனக்கு ஒரு நல்ல நேரத்தை நான் வைத்திருக்கிறேன், ஏற்ற காலத்துல எழும்பி உனக்காக நான் அதிசயங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பைபிள்ல வாசிக்கிறோம், சவுல் ராஜா தேவனுக்காக, தேவனுடைய தீர்க்கதரிசிக்காக, தேவனுடைய நேரத்திற்காக அவன் காத்திருக்காம போனதுனால அவன் ராஜாவாயிராதபடி தேவன் அவனை தள்ளிட்டார். ஆனா வேதத்துல யோசேப்பு, மோசே, தாவீது, யோபு இந்த பக்தர்கள் எல்லாம் படிக்கிறோம். வாழ்க்கையில் அநேக துயரங்களின் வழியாய் கடந்து போனாங்க, கஷ்டப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்க, நிந்திக்கப்பட்டாங்க, சிறைச்சாலையிலும் சிங்க கெபிகளிலும் தள்ளப்பட்டாங்க. ஆனாலும் எங்க தேவன் எங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றையும் பார்க்கிறார். என் வாழ்க்கையில நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி தேவனுடைய நேரத்திற்காக அவர்கள் காத்திருந்தபடியினாலே ஏற்ற காலத்திலே தேவன் அவர்களை உயர்த்த வல்லவராய் இருந்தார். யோசேப்பின் தேவன், மோசேயின் தேவன், தாவீதின் தேவன், தானியேலின் தேவன், நான் பிரசங்கிக்கிற தேவன். அவர்கள் எல்லாரையும் மறக்காமல் தன்னுடைய நேரத்திலே அவர்களை உயர்த்தின தேவன் இன்றைக்கு அவருக்காக, அவருடைய வேலைக்காக காத்திருப்பேன் என்று தீர்மானம் செய்கிற உன்னையும், உன் குடும்பத்தையும், உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பயப்படாத, கலங்காத, உள்ளத்தை தைரியப்படுத்திக்கோ. அதற்காக தான் இந்த செய்தி இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்குது. உன்னுடைய சூழ்நிலையை தேவன் அறிவார். இந்த வார்த்தைகளை வாயில தேவன் போடுவது எதற்காக தெரியுமா? உடைந்து போனவனுடைய உள்ளத்தை தேற்றுவதற்காக. இன்றைக்கும் மனுக்குலத்தோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மனிதர்களுடைய தேவைகளை அவர் பார்க்கிறார், காண்கிறார். மனிதர் மேல் அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். முதலாவதாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடையணுமானா தேவனுடைய சித்தத்தை நீ அறிய வேண்டும். 2, உன் வாழ்க்கையில நீ வெற்றி அடையணுமானா தேவனுடைய நேரத்திற்காக, தேவனுடைய வேலைக்காக நீ காத்திருக்க பழக வேண்டும்.